அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பு கூட்டமாகத்தான் நாங்கள் வனம் அமைப்பில் பார்க்குறோம். இப்படி 3 அறம் காவலர்கள் இன்றைக்கி புதுசாக இணைஞ்சிருக்கிறீங்க. அதே மாதிரி ஆறாக்குளத்திலிருந்து, அது ஆறாக்குளம் என்று சொல்வதை விட அமைதி கிராமம் என்று சொல்லலாம். அப்படி அமைதி கிராமத்திலிருந்து கலைக்குழுவினர் வந்திருக்கிறீங்க. இப்போது பிரபு வெங்கடேஷ் அவர்கள் சொன்னாங்க நாய்ஸ் பொல்யூஷன். இது நாங்கள் ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஆறாக்குளத்தில் பண்பு பயிற்சி, மனவள கலைஞர் ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு போனோம். அவர் தாய்மண் பாலு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார். அவரோடு சேர்ந்து இந்த ஆதர்ஸ் பள்ளி முன்னாண்ட மரங்கள் வைத்தோம். அதுக்கு ஆறாக்குளத்தில் வாய்ப்பு இருக்கிற இடங்களெல்லாம் மரங்களை வைத்து அந்த கிராமத்திற்கு ஒரு ஆரோக்கிய முகாம் ஒன்று நடத்தி, அந்த நிறைவு நாளில் நான் ஒன்று சொன்னேன். இங்கே நம்ம பகுதி முழுவதும் கோழி பண்ணை இருக்குது. நம்ம பட்டாசு வெடித்தா இந்த கோழியினுடைய கரு கலைஞ்சிரும், முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும், பறவைகளெல்லாம் காது செவிடாகி அது அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைச்சிருக்கும். பாருங்கள், காகமெல்லாம் இப்போ இல்லை, முன்ன மாதிரி இல்லை காகமெல்லாம். அது ஒரு ஆகாய தோட்டின்னு சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் இப்போ இந்த ரோட்டு கடையில் இந்த சிக்கன் இதுகளெல்லாம் சாப்பிட்டு செத்து போயிடுதுங்க. இப்போது அந்த காகமெல்லாம் குறைச்சிட்டு வந்ததுன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வரும், வியாதிகள் அதிகமாகும். ஏன்னா அதுதான் யாராவது ஒருத்தர் சளியை சிந்தி போட்ட உடனே அது போய் சாப்பிட்ரும். பார்த்துருப்பீங்க. சுத்தம் பண்ணும், ஆகாய தோட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ காகங்கள் குறைஞ்சி போச்சு, முன்ன மாதிரி இல்லை. அது காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் நம்ம பண்பாடு அப்படி. பெரியவங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவாங்க எப்போவுமே. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இப்போ அதையெல்லாம் நம்ம மீட்டுருவாக்கம் இங்கே வனம் அமைப்பில் செஞ்சுட்டு வர்றோம். இப்போ நீங்கள் அறம் காவலர்களாக இணைஞ்சதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் வனம் அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்து கொண்டு, இப்போது அறிவிப்புகள். இன்றைய முதல்ல பேசினவர் திரு கண்ணன் அவர்கள் மண்ணியல் விஞ்ஞானி. ஒரு 14 ஆண்டுகள் அவர் மண்ணை பற்றி மட்டுமே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ நாங்களும் மரம் வளர்ப்பது தான் தலையாய கடமைன்னு முதல்ல நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்கள் கருத்தை மாற்றிட்டோம். முதல்ல மண்ணை வளப்படுத்தினா தான் மரங்கள் வளரும், தாவரங்கள் வளரும், மனிதன் வளமாக முடியும். இப்போது அதனால் இப்போ நாங்கள் இந்த மாதம் மண் பயனுற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம். அவசியம் நீங்கள் குறைந்தது ஒரு 10 பேர்த்துக்காவது இந்த தகவலை சொல்லி, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கருத்தரங்கு. இது பயோசார் அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்ட். அதை பற்றி தான் கண்ணன் சுருக்கமாக சொன்னாங்க. அதை பற்றி விளக்கமாக பேசுகிறதுக்கு ஹைதராபாத்திலிருந்து அவர் ஸ்ரீராம் வெங்கடேஷன் ஒருத்தர், அப்புறம் சாயில் சயின்டிஸ்ட்டு ராம் பிரசாத் அப்படிங்கிறவர் பேசுகிறாங்க. இப்போ இந்த கருத்தரங்குக்கு யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, திருப்பூரினுடைய டையிங் அசோசியேஷன் தலைவர் 400 பேர்த்த கூப்பிட்டு வர்றார் இந்த கருத்தரங்கு. ஏன்னா அது தொழிலோடு அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்தது சைசிங் அசோசியேஷன். நீங்கள் இந்த பத்திரிக்கையில் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், அதில் விவரமாக இருக்குது. உணவு இடைவேளைக்கு பிறகு நீங்கள் இந்த பத்திரிக்கையில் பார்க்கலாம். இப்படி சைசிங் அசோசியேஷன், ரைஸ் மில் அசோசியேஷன், இப்படி யாரெல்லாம் பாய்லரில் விறகு எரிக்கிறாங்களோ அந்த விறகு எரிக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்ச் ஆக போகுதுங்க கண்ணன். ஆமாம், இப்போ இது நாங்கள் ஒரு பெரிய அளவில் உலகத்துக்கே ஒரு ரோல் மாடலாக, அதாவது உலக சரித்திரத்தில் முதன்முறையாக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது. ஏன்னா
இந்த வனம் அமைப்பு முதல்ல ஒன்று பண்ணியிருக்குது. உலக சரித்திரத்திலேயே முறையாக தென்னீராங்கிற ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு ஹெச்எஸ் கோடு. தென்னீராவுக்கு ஹெச்எஸ் கோடே கிடையாது. நாங்கள் தான் டபிள்யூடியில் அப்ளை பண்ணி சுவிட்சர்லாந்து ஒரு ஆள் போய் ஹெச்எஸ் கோடு வாங்கிட்டு வந்தோம். ஒரு தென்னீராவுக்கு இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தது வனம் அமைப்பு. அதே போல் இப்போ இந்த பயோசார், இதை பற்றி கண்ணன் மணிக்கணக்கில் பேசுவார். நேரம் இல்லாதனால இப்போ குறைச்சிட்டாரு. நாங்கள் சுருக்கமாக சொல்லிடுறோம். இந்த பயோசாருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அடுப்புக்கறி. மரத்திலிருந்து அது சாம்பலாகிறதுக்கு முன் இருக்கிற ஒரு நிலை கறி. இதை மண்ணில் போடும்போது நிறைய மாற்றங்கள் மண்ணில் நடக்குது. அதை பற்றிய ஒரு விரிவான கருத்தரங்கம் தான் வருகிற 31ஆம் நடக்குது. இந்த மண்ணில் இந்த கறியை போடும் பொழுது மண் வளமாகுது. நீங்கள் காட்டுக்கு தண்ணி பாய்க்கிறது 3 தடவை பாய்க்கிறது 2 தடவை பாய்ச்சா போகுது. கரெக்டுங்களா? 30% வாட்டர் ரிடக்ஷன் ஆகுது. இது அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. அவர் 14 வருஷமும் பார்த்துட்டு இந்த பயோசாரை பற்றி சொல்கிறார். எங்கள் இயற்கை வேளாண் விஞ்ஞானி பழனிசாமி ஐயா அதை தங்கம்ங்கிறார், கருப்பு தங்கம்ங்கிறார். அப்படித்தான் அவர் காணொலியில் சொல்லிக்கிறார். அவ்வளவு ஒரு தடவை போட்டு 1000 வருஷத்துக்கு போட வேண்டியதில்லை. 1000 இயர்ஸ் மண் வளமாகுது. இது ஏன் இப்படி மண் வளத்தை வளமாக்கணும், மண் வளத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா, இப்போ இந்த மண் வளம் குறைஞ்சி போச்சு. ஐயா, இப்போது நீங்கள்லாம் உங்கள் விஞ்ஞானிகள் சொன்ன கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இப்போது பிஃபோர் கெமிக்கல் ஃபார்மிங் மண்ணில் உயிர்த்தன்மை 4% இருக்கிறதாக சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? அதாவது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு 4% மைக்ரோபியல் இருந்தது, நுண்ணுயிர்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ 0.4% இருக்கு. கரெக்டுங்களா? இப்போது நாம் பங்களா கட்டலாம். தம்பி சொன்னார், சைனாவிலேருந்து நீ போன்சாயே நம்ம பண்ணக்கூடாது, நாமெல்லாம் இங்கே பண்ணலாம். வீடு கட்டலாம், சம்பாதிக்கலாம், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம். ஆறுமுகம், உங்களுக்கு தான் சொல்கிறேன். புள்ள வயனுக்கு கல்யாணம் வைக்கலாம், டெக்கரேஷன் பண்ணி செலவு பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்களுக்கு வாரிசு உருவாகணுமில்ல, குழந்தை பிறக்கணுமில்ல. இப்போது மண் வளம் குறையிறதுனால, மண்ணில் உயிர்த்தன்மை இல்லாதனால, மண் மலடாகிறதுனால மனிதர்களும் மலடாயிட்டு வர்றாங்க. இதுதான் யதார்த்த உண்மை. சும்மா சொல்லலை, ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர், நியூட்ரிஷன் ப்ரொஃபஸரோடு பேசிட்டு தான் சொல்கிறேன். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் கோயம்புத்தூரில் இவ்வளவு வீதிக்கு வீதி ஆயிருக்கு. முன்னே இருந்ததுங்களா? 30 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு, ஆள் பிடிக்கிறதுக்கு வருவாங்க. ஒரு 50 வயசு ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆள் பிடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தை பெற்றுட்டா பரிசுன்னு பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணுது கவர்மெண்ட். ஆந்திரா கவர்மெண்ட்டு நீங்கள் 3 குழந்தை பெற்றுட்டா தான் கவுன்சிலராகவே நிற்க முடியும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே நிலைமை தலைகீழாக மாறிடுது. குழந்தை வேண்டான்னு ஒரு காலத்திலெல்லாம் அந்த கருத்தடைகளை பண்ணிகிட்டு இருந்த காலம் போய் இப்போ குழந்தை வேணும், குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. இத்தனைக்கு காரணம் என்ன? மண் மலடாயிடுச்சு. அப்போது மண்ணினுடைய மண் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. மனிதகுலம் வாழ்வதற்கும், எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கும், நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு, பயிர்கள் விளையிறக்கும், எல்லாத்துக்கும் மண் ஆதாரமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த மண் பயனுற வேண்டும் அப்படிங்கிற, இது பாரதியோட வார்த்தை. அவர் கவியிலிருந்து எடுத்து போட்ட வார்த்தை இது, மண் பயனுற வேண்டும் அப்படிங்கிறது. அப்போது இந்த தலைப்பில், இந்த மந்திர சொல்லில் கருத்தரங்கு நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும்
இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும். இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வருவதாக இருந்தது. ஏன்னா இது நாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஜனங்க. அதனால் விஞ்ஞானிகளை வர வச்சு விஞ்ஞானிகள் மூலமாக சொன்னால் தான் ஜனங்க நம்புவாங்க, விவசாயிகள் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஞ்ஞானிகளை வர வச்சுருக்கிறோம். தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியுடைய ரெஜிஸ்ட்ரார் வர்றாரு. அவங்க அந்த அம்மா விசி வந்து அவங்க அயோத்தியாவில் ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால அவங்க வர முடியல. இப்படி நிறைய பேர் இந்த பயோச்சாரை பற்றி பேச வர்றாங்க. இது வந்து ஒரு உழவுக்கும் தொழிலுக்கும் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது இனி இந்த பயோச்சார் வந்து எப்படி இந்த தென்னை நார் கழிவு எக்ஸ்போர்ட் ஆகுதோ அதுபோல் இந்த பயோச்சாரும் நமக்கு இந்த மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது தொழில் செய்கிறவங்களுக்கும் பலனாகும், வருமானம் வரும், விவசாயத்துக்கும் வருமானம் வரும். அப்படி ஒரு முக்கியமான மீட்டிங் இது. அதனால் அவசியம் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆறாக்குளத்தை பார்த்து மற்ற கிராமங்களும் அதே மாதிரி வரணும்னு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். அது ஒரு ரோல் மாடல் கிராமம். தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறதுல கடந்த 11 ஆண்டுகளாக அமைதி கிராமமாக நாங்கள் டெக்ளேர் பண்ணோம். அது வெங்கடேஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஆர்ன் அடிக்கிறதே ஒரு அநாகரிகம் யூரோப்பிலெல்லாம். அது வந்து ஒரு கேவலமாக நினைப்பாங்க. அப்போ ஒரு ஆர்ன் அடிக்கிறதே கேவலம்னு நினச்சா பட்டாசு வெடிக்கிறது எப்படி பொறுத்துக்கிறது? அதனால் என்ன நன்மை? காசை கரியாக்கிறத தவிர. அதனால் நீங்கள் அத்தனை பேரும் நீ வர்ற தீபாவளிக்கும் அதே மாதிரி பட்டாசு வெடிக்கக்கூடாது, வனம் அமைப்பு அதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம். அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து கொள்ளவும். வான்மழை வேண்டியும், உலக அமைதி வேண்டியும், உலக நலன் வேண்டியும் இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வருகை புரிந்து மண் வளத்தை பற்றி பேசி அமர்ந்திருக்கும் பேராசிரியர் சாயில் சயின்ஸ், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய திரு கண்ணன் அவர்களையும், சான்மெட் கார்டு க்ளோத்திங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர், இந்த மண்ணின் மைந்தர், வனம் அறம் காவலர் திரு என் சிவராம் அவர்களையும், அவர்களுடைய பங்குதாரர் பிரபு வெங்கடேஷ் அவர்களையும், திரு சிவராம் அவர்களுடைய தமையன் சஞ்சய் அவர்களையும், திரு ரஞ்சித் ரத்னசாமி கோவை லேண்ட்ஸ்கேப் என்ஜினியர் அவர்களையும், திரு பாலச்சந்தர் அவர்களையும், ஆறாக்குளம் அம்மன் கிராமிய இசைக்குழு உறுப்பினர்களையும், திரு விஜயகுமார், திருமதி பிரேமா, திருமதி நித்யா அவர்களையும், இங்கு மரம் நட்டு தங்களது குழந்தைகளின் திருமண வாழ்வை துவக்க இருக்கும் நமக்கெல்லாம் திருமண அழைப்பு வழங்க வந்திருக்கும் ஆதர்ஸ் பள்ளியினுடைய இணை இயக்குனர் திரு வர்மன் சிவலிங்கம் அவர்களையும், வனம் அறம் காவலர் கொங்கூர் டையிங் ஆறுமுகம் அவர்களையும், இன்று நமக்கெல்லாம் உணவு வழங்கி மகிழும் ஆர்பி குரூப் பச்சையப்பன் ஐயா அவர்களையும்,
நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் சுவாதி சின்னசாமி அவர்களையும், பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும், இந்த கூட்டத்தை வழிநடத்திய திரு சசிகுமார் அவர்களையும், இணைச் செயலாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி நடராஜன் அவர்களையும், இந்த கூட்டத்தை ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வலு சேர்த்து கொண்டிருக்கும் ஊடகத்துறை டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களுக்கும், வாரம் ஒரு புதுமையை புகுத்தி இந்த அமைப்பிற்கு புள்ளி விவரங்களை வழங்கி ஒரு இளம் இயக்குனர் திரு விக்னேஸ்வர் அவர்களையும், எங்களையெல்லாம் இயற்கை வழி வேளாண்மைக்கு ஊக்குவித்து கொண்டிருக்கும் தமிழக அரசினுடைய விருதை பெற்ற வேளாண் விஞ்ஞானி திரு பழனிசாமி ஐயா அவர்களையும், தொழில்நுட்ப இயக்குனர்கள் திரு சேடபாளையம் பழனிசாமி மற்றும் உமாபதி அவர்களையும், அறம் காவலர்களையும், வனம் ஊழியர்களையும், எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும், இந்த தவத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி, இங்கே வனம் அமைப்பிலே ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்கி வருகிறோம். குழந்தைகளுக்கு திருமணம் நிகழ்வு நடந்தால் அவர்கள் மரம் நட்டு திருமண வாழ்வை துவக்க வேண்டுமென்றும், திருமண தம்பதிகளை இங்கு ஒன்று கூடி ஒருமுகமாக அவர்கள் வாழ்க்கை வளமாக வாழ வேண்டும், எல்லா செல்வங்களும் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று தவமியற்றி மரம் நட்டு இங்கே அந்த புதிய பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறோம். அந்த வகையிலே இன்று ஆதர்ஸ் பள்ளி இணை இயக்குனரும் வர்மன் சிவலிங்கம் மற்றும் கொங்கூர் ஆறுமுகத்தினுடைய குடும்பத்திலே மரம் நட்டு இங்கு திருமண வாழ்வை துவங்க இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் அழைப்பு விடுக்க வந்திருக்கிறார்கள். அந்த திருமண தம்பதிகள், புதுமண தம்பதிகள் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளை வேண்டியும், திரு என்எஸ் சஞ்சய் அவர்களும் இன்று அறம் காவலராக இணைத்து கொண்டு இனி வரும் காலத்தில் விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது. அவர்களும் இங்கு மரம் நட்டு வனம் அமைப்பின் வாழ்த்தை பெற்று வாழ்க்கையை துவங்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பிரார்த்தனையை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.